ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை வடை செய்ய போகிறோம். இந்த முருங்கைக்கீரை ரொம்ப சத்தான முருங்கைக்கீரையில் நம்ம வடை செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த வடை செய்யறதுக்கு நம்ம இப்போ இந்த கப்பில் 1.25 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். இந்த கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2-3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 hour நம்ம ஊற வைக்கணும். 1/2 hour நம்ம ஊற வச்சிடலாம். இந்த பருப்பை இப்போ ஊற வச்சுட்டு இப்போ இந்த வடைக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஒரு சைடில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வேற இப்போ பாருங்க 1/2 hour ஆயிடுச்சு. இந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம இந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம மிக்சி ஜாரில் நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி போடாமல் அரைக்கணும். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா நம்ம அரைக்கிறோம். அரைக்கும் போது தண்ணி போடாமல் ஸ்பூனில் தள்ளி தள்ளி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். அந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஒரு பவுலில் இதை எடுக்கணும். இப்போ இந்த வடை செய்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மாவில் நம்ம இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ இஞ்சி 1/2 இஞ்சி 6 பல் பூண்டு நம்ம இடித்து சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நம்ம பொடிசாக கட் பண்ணிட்டு இது கூட நம்ம சேர்த்து எல்லாமே நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம தண்ணி போடாமல் கரெக்டாக கெட்டியாக அரைச்சிருக்கோம். இது கரெக்டாக இருக்கும் நம்ம வடை தட்டி எடுக்கிறதுக்கு. இப்போ இது கூட இந்த முருங்கைக்கீரை, மெயினாக இந்த வடையில் முருங்கைக்கீரை தான் மெயின். இப்போ 1 கப் முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்கள், பிசைஞ்சிட்டு இதை நம்ம வடைக்கு தேவையான சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அப்படியே நம்ம கையில் இதை நல்லா தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயும் சூடு பண்ண வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாவுலலாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி கையில் நம்ம தட்டி எடுக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி போடாமல் அரைச்சதுனால மாவு கரெக்டாக வடை நம்ம தட்டுற அளவுக்கு கரெக்டாக பக்குவமாக வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம தட்ட முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு போயிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். அப்போ எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா நம்ம மாவு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம, முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காம தான் நம்ம கெட்டி அரைச்சி எடுக்கணும். அப்போ இந்த வெங்காயம்லாம் போடும்போது கொஞ்சம் நமக்கு இந்த மாவு கொஞ்சம் இலகுன மாதிரி வரும். ஆனாலுமே இப்போ நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தட்டிட்டு பாருங்கள், அந்த சைடில் இருக்க அந்த ஷேப் எல்லாம் வர மாதிரி நம்ம லைட்டாக கையிலேயே இப்படி ரோல் பண்ணோம்னா அந்த சைட்லலாம் நமக்கு பிரியாமல் கரெக்டாக ரவுண்டாக நிற்கும். அந்த மாதிரி ரவுண்டாக நிற்கிற மாதிரி நம்ம கரெக்டாக இதை நம்ம தட்டி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக உருட்டிட்டு நம்ம கரெக்டாக அந்த ஷேப்பாக நம்ம கொண்டு வந்துடுறோம். இதே மாதிரி சைடில் நம்ம லேசாக அப்படியே உருட்டிட்டோன்னா அந்த சைட்லலாம் பிஞ்சு வராது. இப்போ புதுசாக செய்கிறவங்க கூட இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப் மாறாமல் அப்படியே நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் வடை செய்ய முடியும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஒரு வடையாக எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு சீக்கிரமாக வடை ரொம்ப முருகலாயிடும், கருகுன ஸ்மெல் வரும். அப்புறம் உள்ள நம்ம இப்படி பிச்சு பார்க்கும்போது சரியாக வெந்திருக்காது, மாவாக இருக்கும். அதனால அந்த கருகுன ஸ்மெல்லாம் இல்லாமல் நமக்கு சூப்பராக வடை ஸ்மெல் நல்லாயிருக்கும், வடையும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டு நம்ம நல்லா வெந்த உடனே ஒரு பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுக்க போகிறோம் அந்த வடையை. பாருங்க, நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவு எல்லாமே நம்ம இதே மாதிரி தட்டி வச்சுட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். முருங்கைக்கீரை குழந்தைங்களாம் சாப்பிடல கீரை நம்ம நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி வடையில் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். மெதுவடையிலையும் இந்த மாதிரி போட்டு செய்யலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். மெதுவடையில் செஞ்சாலும் அருமையாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம ராகி தோசை, ராகி ரொட்டி இதிலெல்லாம் கூட நம்ம முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு கொடுக்கலாம். முருங்கைக்கீரை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரிலாம் சேர்த்து கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். டீ டைம், காஃபி டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நம்ம ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.